சர்ப்ரைஸ் பண்ண வந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துட்டாங்க கைஸ். எல்லாம் எடுத்துட்டியா, வா போகலாம், அவ்வளோதான். கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ சென்னை நோக்கி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து எல்லோ கலர் பஸ்ஸு, வரும்போது க்ரீன் கலர் பஸ்ஸு, இந்த மாதிரியான காம்பினேஷன் கைஸ். இப்போ நானும் ஜஸ்ராவும் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் போட்டுருக்கோம். பார்த்தீங்களா, ஹேர் கட் பண்ணது ஒரே ஆரட் சூப்பராக இருக்குது. ஹேர் கட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியாது. நம்ம வந்து ஹேர் கட்டு, அந்த அவுட்ஃபிட்டு எல்லாமே நம்ம வந்து சர்ப்ரைஸாக போய் இந்த லுக்கை வந்து ரிவீல் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேர் கட் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த அவுட்ஃபிட்டில் இந்த ஹேர் அவங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ், ஜஷ்ராக் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போதே ஆப்பிள் வந்து அவிச்சு கொண்டு வந்துட்டேன். அதை தான் குடிச்சிட்ருக்கான். குடித்தோடனையும் அப்படியே தூங்க வைக்க வேண்டியதான் கைஸ். ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி நல்லா ஆற வச்சு அவிச்சு எடுத்து கொடுத்துருக்கேன். தூங்குவாளான்னு தெரில. கண்ணில் பாருங்க எப்படி முழிச்சிட்ருக்கான்னு. எப்போ இவள் தூங்குவான்னு தெரியல. இவள் தூங்கினா தான் நான் தூங்க முடியும் கைஸ். ஆமாம், நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். தோசை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து இறால் குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா. தோசையும் இறால் குழம்பு, ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டேன்னா ஃபுல்லாக சாப்பிட வேணாம். ஏன்னா எப்படி இது குலுங்கனே தெரியாது. வரும்போது சரியான குலுக்கும் கைஸ். அதனால போகும்போது ஒரு தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரை வயிற்றுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கைஸ். நானும் ஜஸ்ராவும் லைட் ப்ளூ காம்பினேஷனில் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், ட்ராவலை வந்து தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கில் பாப்பாவுக்கு தேவையான வெண்ணி, அவளுக்கு பால் பவுட்ரு, 2 கிளாஸு தண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பிஸ்கட்டு, சார்ஜரு அப்படின்னு தேவைப்படுற சில ஐட்டங்கள்லாம் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேன் வந்து கொடுத்துட்டாங்க. 2 சீட்டுனோடையும் நானும் பாப்பாவும் சொல்லிட்டு 2 சீட் புக் பண்ணியிருக்கோம் கைஸ். அதனால் 2 கேன் கொடுத்துருக்காங்க. பாப்பாவோட கேன் அதில் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அங்கே சார்ஜர், அப்புறம் ஃபோன் கேஸ், அப்புறம் அங்கிட்டு ஒரு சார்ஜர். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீதியாகவே இருக்குது பாருங்கள் கைஸ். ஒரு சீட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த சீட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். நல்லா வசதியாகவே இருக்குது இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாமே இந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கிட்ட 2 விண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிட்டுமே 2 விண்ட்டு தெரியுதா, கை எட்ட மாட்டேங்குது. 2 இங்கிட்ட ஒரு விண்ட்டு, இதே தான் இங்கிட்ட ஒரு விண்ட் இருக்குது கைஸ். கை அங்கிட்டு போக மாட்டேங்குது. 2 விண்ட் இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஸ்க்ரீனை வந்து இந்த லைட்டை வந்து எடுத்து விட்டால் தான் ஜஸ்ரா தூங்குவா. வெளிச்சமாக இருக்குது. நான் இழுத்து விட்டுட்டு அவளை தூங்க வைக்கலாம். இங்கே பாருங்கள், என் ஹேரை பிடிச்சி விளாண்டுட்டே வந்துட்டுருக்கா. இங்கே பாருங்கள், ஹேர் கைக்கு வர மாட்டேங்கான். இதுக்கு தாண்டி நான் ஹேரை கட் பண்ணேன். ஹேர் அவனுக்கு பிடிக்க முடியல. அம்மா வலிக்கு ஹேரை விடு. ஓகே கைஸ், பார்க்கலாம், மார்னிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நின்றுருக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆயிடுச்சு. அப்போ தான் ஜஸ்ரா தூங்கினா. 9 மணிலேருந்து 11 மணி மேலே என்னை பாடாப்படுத்தலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 மணி. எதுக்கு நான் இப்போ எந்திரிச்சிருக்கேன்னா, ஜஸ்ரா நல்லா தூங்கிட்டான். ஏன்னா நான் வந்து திடு நினச்சிட்டேன் கைஸ். பஸ் அப்படி தான் அங்கிட்டு குலுங்குது இங்கிட்டு குலுங்குது, இப்படி சரியுது, அப்படியே சரிஞ்சிட்டு கைஸ். நான் லிட்ரலி இப்படி படுத்திருந்தவா இப்படி சரிஞ்சிட்டேன். அதான் திடீர்னு ஒரு 3 தடவை எழுந்திரிச்சிருப்பேன் கைஸ். குட் மார்னிங் கைஸ். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. சென்னை ரீச் பண்ணிட்டோம். 7:30க்கு வந்து சென்னையில் தான் இறங்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஷாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலாத்தி கொடுத்தேன். அவள் குடிச்சிட்ருக்கா. எங்கே இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியல கைஸ். தாம்பரத்தை தாண்டி கிளம்பாக்கம் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். ஜஸ்ரா இப்போ தான் எழுப்புறேன். 12 நேரம் ஒரே தூக்கம். பிடிச்சோன்னே அவளுக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகலாம். ஹஸ்பண்ட் தான் கூப்பிடாருன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கூப்பிடாருங்க எப்படி
இதில் வச்சதும் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கவே இல்லை. அதில் வச்சதும் அதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்டு தான் கேட்டுச்சு. அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியாச்சு, கூப்பிடாருன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக தான் அந்த முக்கியமாக அந்த வீடியோ எடுத்தது. எப்படின்னா ஹேர் கட்டும் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அவங்க என்னை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து சர்ப்ரைஸாக போய் இந்த லுக் வந்து ரிவீல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே சர்ப்ரைஸாக வந்து இந்த வீடியோவை அதுக்காக தான் எடுத்தது. ஃபைனலாக பாருங்கள் என்ன ஆகும் எப்படின்னு. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ். அதான் நைட்டு ஃபுல்லாக வந்து பஸ் அங்கிட்ட குலுங்குச்சு இங்கிட்டு குலுங்குச்சு, அதை தான் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஓகே கைஸ், பார்க்கலாம். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், மேடை வாக்கத்தில் இறங்கணுமா, அதனால் நாங்கள் இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எப்படி பாருங்க, வாயெல்லாம் கோலம். நீ கோலம் வச்சுட்டு தூங்குனே, நீ கோலம் வச்சுட்டு தூங்குனேடி. என் முடி கொட்டாவி எடுத்து கொட்டாவி. ஈரத்துண்டு வேற இல்லை, துடைக்க வேற முடியல. வெயிட்ட தண்ணி வச்சு துடைக்க முடியாது. தண்ணி வச்சு ஒரு வழியாக இப்போ வந்தாச்சு. மேடை பக்கத்தில் இறங்கணும். மயக்கம் மயக்கம். சி 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 தெரிச்சாச்சா பய தெரிச்சாச்சா தெரிச்சாச்சி. பிசு பிசு நாக்கிச்சிருக்கா. இப்படியா கோலம் வெட்டுவேன் கைஸ். ஒரு வழியா வந்தாச்சு கைஸ். இப்போ ஊருக்கு இறங்குறது தான் வேலை. ஐயோ, ஒருத்தி கொட்டாய் விட்டுட்டே இருக்கா. இப்போ தானே தூங்கி இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த ஹேர் கட்டு என்னோட இந்த அவுட்ஃபிட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து என் ஹஸ்பண்ட் ஷாக்காக இருக்கிறதா என்னன்னு தெரியல. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போவேன், பட் அது எடுக்க முடியுமான்னு தெரில. அதுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஏன்னா பஸ்ஸை விட்டு நான் இவ்வளோ தூக்கிட்டே இறங்கணும். அதான் பார்க்கலாம் கைஸ். இந்த ஹேர் கட் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ், நான் இறங்க போகிற இடம் வந்துட்டு, ஸோ அதனால் வீடியோவை இப்படி வச்சுட்டேன். எப்படி அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பா தூக்கணும், நான் லக்கேஜ் தூக்கணும். ஒன்று வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக எல்லோரும் இறங்கின அப்புறம் தான் நான் இறங்க முடியும். ஸோ அதை அப்படியே பிடிச்சிட்டே இருந்தேன். பஸ் அப்படி இப்படி குலுங்கிட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்தாங்க, லுக்கை பார்த்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரி கீழே போயாட்டு ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கைஸ், அவங்க அப்படி கேட்டதும் சர்ப்ரைஸ் பண்ண வந்த நானே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் கைஸ். குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ஏன் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா வந்தது தூங்கி எழுந்துச்சி. இப்போ தான் வந்து ஒரு 12 மணி போல் நானும் ஜஸ்டாக எழுந்திரிச்சோம். சிரிப்பு பாருங்கள் அவளுக்கு. ஒரே டயர்டு கைஸ். ஏன்னா வண்டி ஸ்பீடாக வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சரியாக தூங்கவே இல்லை. 3 மணி 4 மணி விழிப்பு தட்டிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக எப்போ ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி 7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். வீட்டுக்கு வந்து நான் ஜஸ்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இட்லி சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டோம் கைஸ். தூங்கி எழுந்திரிச்சு இப்போ அடுப்பில் சோறு வச்சுருக்கோம். தயிர் சாதம் மட்டும் கிண்டி சாப்பிட்லாம். ஆமாம்மா, ஃப்ரேமெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க பாருங்க கைஸ். ஃப்ரேம்லாம் இருக்கா பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அதான் கைஸ், தயிர் சாதம் வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கலாம் கைஸ். தயிர் வந்து பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிளிங்கிட்டில் வந்துட்டுருக்கு. வந்ததும் தயிர் சாதம் எப்படி சாப்பிடலாம். ஜஸ்ட்டாக வந்து இப்போ தான் சாப்பிட்டு வாயை இப்போ தான் தொடச்சிட்டு வரோங்க பாருங்க. ஓகே கைஸ், அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்படி தான் போச்சு ட்ராவல். இப்போ ரொம்ப எடுக்க முடியல. பாப்பா தூங்கிட்டு இருந்தா, வீடியோ எடுத்தோம்னா எந்திரிச்சிருவா. அடுத்து சாப்பிட்டு அடுத்து ஒரு தூக்கம் வந்துருச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஜஸ்ரா பொண்ணு எந்திரிச்சிட்டா. தூங்கி இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆக போகுது. எந்திரிச்சாச்சு கைஸ். அவளுக்கு இனிமேல் சாப்பாடு கொடுக்கணும். பருப்பு சாதம் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன் கைஸ். எதுக்குன்னா கொஞ்சம் அவளுக்கு வந்து ஜீரணமாகணும், வயிற்றில் அழுக்கு எதுவும் இருந்தாலும் நல்லா வந்து அவளுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம்.
அந்த ஃபுட்டு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க. சாப்பிடலாமா செல்லப்பண்ணு? சாப்பிடலாமா சாப்பிட போகலாமா? போகலாம் வாங்க. அவளுக்கு போய் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வராங்க கைஸ். நான் பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் தான் அவங்க சாப்பிட போக. மணி பார்த்திங்கன்னா 4 o'clock. நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே காய்ஸ், தொடர்ந்து vlog கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் குட் மார்னிங். என்ன திரும்பியும் குட் மார்னிங் சொல்கிறான்னு பார்க்கிங்களா? நேற்று ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒரே டயர்ட்லேயே போயிட்டு காய்ஸ். நேற்று வந்து அவ்வளோ vlog எடுக்க முடியல. நானும் ஜஸ்ட்டும் சாப்பிட்டோம் தூங்கினோம் இப்படி போயிடுச்சு. ஏன்னா முந்தின நாள் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அவ்வளோ ட்ராவல் ஆனாலும் டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு கைஸ். இன்றைக்கி தான் காலையில் எழுந்திரிச்சிருக்கோம். எழுந்திரிச்சி ஜஸ்டாக சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட போகிறேன். இப்போ தான் ப்ரஷ் பண்ணியிருக்கேன் கைஸ். இனிமேல் சாப்பிடக்கூட இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். மணி பார்த்தீங்கன்னா தெரியுதா, சுமார் 12 மணி ஆயிடுச்சு. ஜஸ்டாக வந்து புது இடம்னானையும் கிட்டத்தட்ட 3 தடவை எழுந்திரிச்சிட்டா. 1 மணி, 3 மணி, 4 மணி, திரும்பி 6:30க்கு எழுந்திரிச்சவா தான் இன்னும் தூங்குவா கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த vlog முடிக்க தான் வந்தேன். லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. அதான் கைஸ். ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் நமக்கிக்கோங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வரலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.